தரிசனம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். பங்குனி மாத பிறப்பு. பங்குனி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே காலபுருஷனுக்கு 12வது மாதம். அதாவது நவகிரகத்துல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. அந்த மீன ராசியை சுட்டி காட்டக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் வழிபாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே எல்லா வளமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் பங்குனி மாதம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பங்குனி அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருவது பங்குனி உத்திரம். சரி, ஏன் பங்குனி மாதம் உத்திரத்துக்கு? பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம். சூரியன் மீன ராசியில் பயணிப்பார், சந்திரன் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிப்பார். இந்த இரண்டும் சேரக்கூடியது தான் பங்குனி உத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பூஜைகள் இருக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது முருகரோட வழிபாடு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. பங்குனிக்கு இந்த பௌர்ணமிக்குன்னு சொல்லி சத்யநாராயண பூஜை இருக்குது. பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய முருகருடைய மிக உற்சவ திருவிழா பழனி மலையில் இந்த பங்குனி உத்திரத்துக்கு கொடி கட்டினாங்கன்னா 10 நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். சரி, ஏன் பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் பழனி மலை முருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுத பாணின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் நவபாஷான சிலையில் செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இந்த பங்குனி மாத வெயில் இந்த பாஷான சிலைக்கு எந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இளநீ அபிஷேகம் அப்படின்னு சொல்லி இந்த பங்குனி உத்திரத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த அபிஷேக காட்சி காண்றது எப்பேற்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீக்கி கொடுக்கறது தான் இந்த பங்குனி உத்திர பழனி மலையில் இருக்கக்கூடிய 10 நாள் திருவிழா. சரி, இந்த பங்குனி உத்திரம் சொன்ன உடனே எல்லா இறைவர்கள் எடுத்துக்கோங்களேன், இறைவன் இறைவி எல்லாரையும் எடுத்துக்கோங்களேன். முருகப்பெருமான் தெய்வானையை கரம் பிடித்தது இந்த பங்குனி உத்திரத்தில். இந்த பங்குனி உத்திரத்தில் தான் ஐயப்பன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவதாரம் நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகருடைய வள்ளி அவதரித்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம். சிவசக்தி ஐக்கியம் அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுத்தது சிவசக்தியுடைய திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெறும். ஸோ இந்த பங்குனி உத்திரம் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா மாதம் உத்திர நட்சத்திரம் வருங்க. ஆனால் இந்த பங்குனி உத்திரத்தில் இருக்கிற சிறப்பு, தீர்க்க முடியாத தீராத பிரச்சனைகள், கஷ்டங்கள், மனக்குமரல்கள் எந்த இருந்தாலும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முருகருடைய முக்கிய அறுபடை வீடுகளில் பழனிமலை முருகரை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது திருச்செந்தூர் முருகர். இந்த பங்குனி உத்திரத்தில் ஒரு சங்கல்பம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில இனத்தினர் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு சிலர் வம்சத்தினர் இந்த பங்குனி உத்திரம் வந்துருச்சுன்னா தலைச்சங்குழந்தையை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிச்சிருவாங்க. இந்த பங்குனி உத்திரத்தில் நிறைய பேர் இப்போ எப்படி திருப்பதி போனால் இறைவனை பார்த்துட்டு மொட்டை அடிச்சுட்டு தங்களுடைய வேண்டுதலை கேட்டுட்டு வராங்களோ, இந்த பங்குனி முருகருடைய எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. தைப்பூசம் இருக்குது, கிருத்திகை இருக்குது, வைகாசி விசாகம் இருக்குது. ஆனால் இந்த பங்குனி உத்திரம் நாளில் மொட்டை அடிக்கக்கூடியது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, கண்டம், இதை நீக்கி தரதாக ஒரு ஐதீகம். அதே போல தான் நான் சொன்ன மாதிரி நவகிரகத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைகிறது இந்த பங்குனி மாதத்தில் சொல்லக்கூடிய மீன ராசியில். ஸோ ஒரு வீட்டில் இந்த நாளில் தாம்பூலம் வச்சு ஒரு ஹோமம் வச்சாலும் சரி, இல்லை தாம்பூலம் வச்சு நெய்வேத்தியங்கள் வச்சு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லத்தில் மகிழ்ச்சியும் சரி, வெற்றி. அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் ஒரு லோனு, ஒரு இஎம்ஐ இல்லாத மனுஷனே கிடையாது. அப்போது அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா தனக்காரர்கள் இயங்கணும். அப்போ இந்த மீன ராசின்னு சொல்லும்போது ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் தனக்காரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவானும் சுக்கிர பகவானும். அப்போது குரு பகவானோட வீடான மீனத்தில் சுக்கிர பகவான் சொல்லக்கூடியவர் உச்சமாகிறார். அதனால்தான் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், பங்குனி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், வழக்கு பிரச்சனை. அதே போல் நான் அடுத்து சொன்ன முக்கியமான ஒரு மனிதனாக பிறந்துட்டு இப்போ உள்ளவங்க எல்லாரும் இஎம்ஐ லோன் இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த கடன்
நிவர்த்தி. இந்த 2 விஷயத்த அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா வெற்றியும் பெறலாம். அதுதான் இந்த பங்குனி உத்தரம் சொல்லக்கூடிய மிக மிக சூட்சமமான ரகசியம் நிறைந்த நாள். இந்த பௌர்ணமி எல்லாருமே பௌர்ணமி கடற்கரையில போய் வழிபாடு செய்வாங்க, வாக்கிங் போவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சும்மா ஒரு மல்லிகைப்பூ கையில் ஒரு பூ, வாசனையான ஒரு பூ, அச்சதை, ₹1 காயின் எடுத்துட்டு போய் அந்த கடல்ல விட்டுட்டு அந்த பௌர்ணமி தரிசனத்தை பார்க்குறதே செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து முருகப்பெருமான் சொல்லும்போது ஜோதிடத்தில் செவ்வாயுடைய அதிதேவதையாக முருகப்பெருமான் வருவார். இரத்தத்துக்கு காரக கிரகமாக செவ்வாய் பகவான் இயங்குவார். ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி. இப்போ உள்ளவங்களில் நிறைய பேருக்கு இடுப்புக்கு கீழே முட்டி எந்த நடக்க முடியல, ஒரு எனர்ஜி இல்லை. 10 வயசு குழந்தையும் அதுதான் சொல்லுது, 70 வயசு குழந்தையும் அதான் சொல்லுது. உங்கள் உடம்புல ஆற்றல் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த பங்குனி உத்தரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு திணை மாவில் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தி கொடுக்கும். அதே போல் திருமண தடை இருக்கக்கூடியவங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. எல்லாருமே அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இதில் முருகப்பெருமான் தெய்வ யானையை மணந்த நாளாக இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். ஸோ திருமண தடை இருக்கிறவங்க, திருமணமாகி பிரிஞ்சு இருக்குங்க, பிரச்சனையாக இருக்குங்க, இல்லறம் நல்லா சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு முருகப்பெருமான தெய்வானையோட வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனாலும் சரி, தெய்வானையோடு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் போனாலும் சரி, போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் போது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்த நிகழ்வு புத்திரப்பேரு. புத்திரப்பேருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு கோயில் போங்களேன், நிறைய பேர் தினமாவில் நெய் ஊற்றி தலையில் தீபம் ஏற்றுவாங்க, வயிற்றுல தீபம் ஏற்றுவாங்க, கையில் வச்சுட்டு படுத்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்த்தி கடன்கள், ஆரோக்கிய சீர்மைப்படுத்தி கொடுக்கறது. எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அடுத்து கிடைச்ச உடனே அவங்க அங்கே படுத்த அந்த தீபத்தை அவங்க உடம்புல வச்சு ஏற்றுவாங்க. நாலா சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். இப்பயும் நிறைய முருகனுடைய ஆலயங்களில் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்சி எல்லாம் கிடைக்கும். அப்போது முருகர் சொல்லக்கூடியவர், அதாவது பூமியுடைய சக்தியும் சரி ஆகாயத்துடைய சக்தியும் இணைந்த ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான். இந்த பங்குனி உத்தரம் சொல்லக்கூடியதுல எப்பேற்பட்ட திருமண தடையும் இறைவன்கள் தங்களுடைய அவதாரம் நிகழ்த்தப்பட்டதும் இந்த பங்குனி உத்தரம் தான். இறைவன் இறைவிகளுக்கு திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்தரம் சொல்லக்கூடிய முக்கிய முகூர்த்த நாள் தான். அப்போது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அந்யோன்யமும் புத்திர செல்வமும் ஏற்பட்டு சிறப்பாக வாழ இந்த பங்குனி உத்தரத்தை சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. இந்த வருடம் பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு வருது. ஸோ காலையில் உடம்பு முடியாதவங்க, விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், காலையில் சுத்தபத்தமாக கை காலை கழுவிக்கோங்க, போயிட்டு பூஜை அறையில் நித்திய தீபம், மல்லி மொட்டு மாதிரி நித்திய தீபம் காலையில் 6 மணிக்கு ஏற்றுங்க. சாயங்காலம் வரைக்கும் அந்த தீபம் எரியட்டும், மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நாங்கள் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க பூஜை ரூமில் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க, முருகப்பெருமானை வைங்க, வேல் வச்சுருக்கவங்க வேல் பூஜை பண்ணுங்கள், அபிஷேகங்கள் செய்யுங்க. முக்கியமாக இன்றைக்கி அலங்காரத்துக்கும் சரி அர்ச்சனைக்கும் சரி வைக்க வேண்டிய மலர் மல்லி மலர் எடுத்து வைங்க, தாம்பூலம் வைங்க, கற்பூர ஆராத்தி தூப ஆராத்தி காட்டுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மனசார சொல்லுங்க. வாழ்க்கையில் எல்லா வளமும் வெற்றியும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.